ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யஷோஸ் டயட் சேனல். எல்லா உணவுப் பொருட்களையும் அதிகளவு நல்ல சத்துக்கள் இருந்தாலும் அதை நம்ம உடலில் சரியாக சேர்க்கப்படாமல் இல்லை உறிஞ்சப்படாமல் தடுக்க சில கெட்ட சத்துக்களும் இருக்கும். அதாவது சினிமா படங்களில் ஒரு ஹீரோ இருந்தால் கண்டிப்பாக வில்லன் இருப்பார் இல்லைங்களா, அதே போல் தான் அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. அதாவது ஆன்டி நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னனாக்கா ஆக்சலேட், ஃபைட்டேட், லெக்டின்ஸ், டேனின் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஆக்சலேட் எடுத்துட்டிங்கன்னா ஆக்சலேட் கீரை, சோயா சங்க், உருளைக்கிழங்குல இருக்கிற கால்சியத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கால்சியம் சரியாக நம்ம உடம்புல உறிஞ்சப்பட மாட்டாது. அதே போல் ஃபைட்டேட் தானியங்கள், கொட்டைகள், விதைகள் இருந்துக்கிட்டு அயர்ன், ஜிங்க்கு, கால்சியம் உறிஞ்சப்படுறதை தடுத்துரும். லெக்டின்ஸ் என்ற ஆன்டி நியூட்ரியன்ஸ் பீன்ஸ், குடமிளகாய், தக்காளியில் இருந்துக்கிட்டு புரதத்தின் செரிமானத்தை தடுத்துரும். டேனின்ஸ் டீ மற்றும் சில பழ வகைகள் இருக்கிறதுனால புரதத்தை ஜீரணிக்க உதவும், என்சைம்களை செயலிழக்க செஞ்சிடும். கிருசிஃபரஸ் வெஜிடபிள்ஸுங்களான கோஸ், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் போன்றத்தில் இருக்கிற காய்ட்ரோஜன் மற்றும் குளுக்கோசினோலேட்ஸ் அயர்ன் உறிஞ்சப்படுறதை தடுத்து தைராய்டு ஃபங்க்ஷனையே தடுத்துரும். இதனால தான் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காயை மிகவும் குறைவாகவும் இல்லாட்டி தவிர்க்கவும் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் தான் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சோயா ப்ராடக்ட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், நட்ஸில் இருக்கிற பட்சத்தில் எண்டோக்ரைன் டிஸ்ட்ரப்ஷன் ஏற்பட்டு ஈஸ்ட்ரோஜன் சென்சிட்டிவ் கேன்சர் ரிஸ்க்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸுங்களான இந்த ஃபுட்டு ப்ரிப்ரேஷன்ஸ் மூலம் ஈஸியாக இன்ஆக்டிவ் செய்யலாம், கவலைப்பட வேண்டாம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்க யஷோஸ் டயட் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க. வீல் see in the next video. Thank you.